வணக்கம். குருவருள் ஜோதிடத்தில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்த பிறந்த தேதியுடைய பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதற்காக நிறைய பேர் நமக்கு மகிழ்ச்சி ஆதரவு கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பலனை நம்ம இன்னைக்கு சொல்லப்போம். இப்போ 10ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவங்க ஒரு அதிர்ஷ்ட சக்கரத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் வந்துருச்சு. எனக்கு பார்த்து லாட்டரி சீட் வந்துருச்சு, திடீர் பணக்காரன் ஆகிட்டான், இருந்தாப்புல பாரு கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு பாரு நல்லா பணக்காரன் ஆகிட்டான், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதற்கு உரிய நபர்கள் இவர்கள் தான். திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்பை அவங்க கைப்பிடிச்சிட்டாங்கன்னா இவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள் என்றால் மீண்டும் வாழ்க்கையில் முன்னேறுவது ரொம்ப கடினமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து விடும். சரிங்க, இவங்க இப்போ இந்த 10ஆம் தேதி பிறந்தவர்கள் பலனை மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த 10ஆம் தேதியிலிருந்து பெயரெண் இருக்கு இல்லைங்களா? பெயரெண், இந்த பெயருடைய முழு எழுத்துக்களையும் இன்சியில இருந்து முழு எழுத்துக்களையும் கூட்டி, ஆங்கில எழுத்துக்களுக்கு மட்டும்தான் இந்த நியூமராலஜி வேலை செய்யும். முழு எழுத்துக்களையும் கூட்டி கூட்டுத்தொகை வரக்கூடிய எண் 10ஆம் எண்ண அமைந்துட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் சுபிட்சமாக வாழ்க்கை இருக்கும். இவர்கள் நினைத்தது கைகூடும். இந்த பெயரை இவர்கள் மாற்றி இந்த பெயர் இவருக்கு தவறாக அமைந்திருந்தால் இதை 10ஆம் எண் வரக்கூடிய கூட்டு எண் வரக்கூடிய நம்பராக அமைத்து கொண்டால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலனை இவர்கள் அடைய முடியும். இவர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில கவிதை எழுதக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்கன்னா, கவிதை எழுதக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், பத்திரம் எழுதக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பத்திரம் எழுதுறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் 10ஆம் எண் தேதி பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்களாக இருப்பார்கள். இவர்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதையுமே தம்மட்டை அடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. அதை ஒரு விஷயம் இவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் எங்க போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி ஒரு நபர்கள் இவர்கள் தான். ஒரு விஷயத்த நம்ம மௌனமா வச்சிருப்போம், ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னா கூட அந்த விஷயம் அடுத்த நாள் வெளியில வந்துடும். அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னா அது வெளியே வந்துடும். அப்படியேப்பட்ட நபர்கள் இவர்கள் தான். சரிங்க, இவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவரிடத்திலும் நல்ல பாசமாக பழகக்கூடிய ஒரு நபர்கள் இருப்பார்கள். அதிலும் முதியோர்களிடம் நல்ல பாசமா இருக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். நல்ல பாசமா பழகக்கூடிய நபர்களாக தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, புதுமை விரும்பிகளாக இருப்பார்கள். டெய்லியும் புதுசா ஒரு பொருள் கிடைக்குது, அந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த புதுமை விரும்பிகளாக இவர்கள் இருப்பார்கள். நல்ல குணம் இருக்கும், நல்ல மனசு இருக்கும். இவர்களுடைய ஆசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஆசைகளாக தான் ஆசைப்படுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன ஆசையெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ரொம்ப பெரிய பொருளாக தான் ஆசைப்படுவாங்க. பெரிய ஆசைகளாக தான் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது இவர்கிட்ட போய் நீ சொல்றது தப்பு அப்படின்னு இவரை குறை சொன்னீங்கன்னா அது இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களை யாராவது குறை சொன்னால் அது இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல நிலைமையை அடைவார்கள். பணம், அதாவது ஒரு வகையில பணம் இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை இவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இவர்கள் நல்ல நிலைமையை அடைய முடியும். அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றால் இவர்களை மீண்டும் காப்பாற்றிக் கொள்வது மிகவும் கடினமான சூழலை உண்டாக்கிவிடும். இவங்க எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அதிகார தோரணையா பேசுவாங்க. இவருடைய வாழ்க்கை முறையில் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகார தோரணையா பேசுவாங்க. குழந்தைகள் மேல் ரொம்ப பாசமா இருப்பாங்க. குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமா வளர்த்துவாங்க. ரொம்ப பாசமா எந்த குழந்தைய பார்த்தாலும் ரொம்ப பாசமா குழந்தைகிட்ட இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அனாதை இலையெல்லாம் பார்த்துக்கிறாங்களா, அனாதை இல்லம் நடத்தக்கூடிய நபர்கள், அனாதைகள்லாம் பராமரிக்கக்கூடிய நபர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க. பராமரிப்பாங்க. அவங்கள எல்லாம் பராமரித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியது. இப்போ அனாதாசிரமம் நடத்துகிறாங்க, அந்த நடத்தக்கூடிய நபர்கள் ஒருத்தராக இருப்பாங்க. அந்த பராமரிப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அவங்களுக்கு எல்லாமே உதவி செய்யக்கூடியது, அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த நபர்கள் இவர்கள் தான் இருப்பாங்க. சமூகத்தில் உயர்ந்த தன்னம்பிக்கை இருக்கும், சமூகத்தில் உயர்ந்த மரியாதை இருக்கும், கண்ணியத்தோடு வாழ்வார்கள். கண்ணியத்தோடு வாழக்கூடிய இயல்பு இவர்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை இவர்களுக்கு நிறையவே இருக்கும். சரிங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா உழைத்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். உழைத்து தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்களுக்கு. வேலை செய்வதன் மூலம் ஒரு பணத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிதான் இருப்பார்கள். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு.
சரிங்க. இவருடைய ஆசைகள் சரியான திசையில் செல்லுமாயின், இவருடைய ஆசைகள் வந்து சரியான திசையில் செல்லுமாயின் வாழ்க்கையில் வெற்றி மேடங்களை சூடிக்கொள்ள முடியும். 10ஆம் தேதி பிறந்தவருடைய பலன்கள் ஒரு 10 பலன்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டு இன்னும் நிறைய சொல்லலாம். நிறைய சொன்னாலும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான நேரம் தான் பார்க்கக்கூடிய சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற கம்மியான சூழல் தான், ஒரு 10 பாயிண்ட் இருந்தாவே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு நமக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. நிறைய பேர் கூப்பிட்டே சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தூரம் பேசுறீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, கம்மியாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் சும்மா ஒரு 10 to 11 பாயிண்ட் மட்டும் 12 பாயிண்ட் மட்டும் எடுத்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் தங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி.